அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்மொழிகளில் பிரபலியமான ஒன்று பஷிரு வலா துனஃபிரு, அதாவது சுப செய்தி சொல்லுங்கள், யாரையும் விரண்டு ஓடும்படியாக செய்யாதீர்கள் என்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய அணுகுமுறை இருக்கிறது, ரொம்ப மென்மையாக இருக்கும், எவரையும் ஏற்றுக்கொள்ள வைக்கும், சிந்திக்க சொல்லும். இது முடியாது என்று விரண்டோடும்படியாக இருக்காது. இது நபியுடைய வழக்கம். தோழர்களுக்கும் அதைத்தான் கற்றுக் கொடுத்தார்கள். சையதுனா உமர் ஃபாரூக், அபூபக்கர் போன்ற பெருமக்களோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த ஒரு தருணத்திலே திடீரென்று காணாமல் போய்விட்டார்கள். எங்கே போனார்கள் என்று தேடும்போது பனு நஜ்ஜார் கிளையை சார்ந்த ஒரு தோட்டத்திலே போனார்கள். சையதுனா அபூ ஹுரைரா அவர்களை தேடி போறாங்க. போகும்போது ஒரு அந்த தோட்டத்திலிருந்து தண்ணீர் வெளியே வருவதற்கான ஒரு பாதை மட்டுமே தெரிகிறது, மற்ற இடங்களெல்லாம் அடைபட்டு கிடக்கிறது. அந்த ஓட்டை வழியாக ஒரு குள்ளநரி போவதை போல அவங்க போறாங்க. உள்ள போய் பார்த்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிற்கிறாங்க. அப்படி நிற்கும்போது, என்ன அபு ஹுரைரா அவர்களே, நீங்க எதனால வந்தீங்க, என்ன பயந்துட்டீங்களான்னு கேட்கும்போது, ஆம், எங்களிடமிருந்து பேசிக்கொண்டிருந்தீர்கள், திடீர்ந்து ஆளை காணவில்லை, என்ன என்று தெரியவில்லை, அதனால் உங்களது அந்த பாதையை நோக்கி நான் வந்தேன், கண்டுபிடித்து விட்டேன் என்று சொல்லும்போது, போய் சொல்லுங்க, மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னா, யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுகிறாரோ அவருக்கு சொர்க்கம் இருக்கிறது என்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, நபிதான் சொன்னார்கள் இந்த செய்தியை என்பதற்கு ஆதாரமாக தன்னுடைய செருப்பையும் கையில கொடுத்து அனுப்புறாங்க. சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அதை எடுத்துக்கிட்டு வெளியே வர்றாங்க. வந்த உடனே சந்திக்கிற முதல் நபர் சையதுனா உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். அவங்க கேட்கறாங்க, அபூ ஹுரைரா எங்க போயிட்டு வர்றீங்கன்னு. நம்ம கிட்ட சொல்ல பேசிக்கிட்டு இருந்தாங்க, ஆளை காணல, எங்க போனாங்கன்னு தெரியல, ரொம்ப கவலையாயிடுச்சு, அதனால அவங்கள தேடி போனேன், இந்த தோட்டத்துல இருந்தாங்க, இப்படி சொன்னாங்க, ஆதாரமா செருப்பு தந்திருக்காங்க. என்ன சொன்னாங்க, யாராவது லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னா உங்களுக்கு சொர்க்கம்னு சொன்னாங்க. உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு கடும் கோபம் வந்து அபூ ஹுரைராவை ஒரு அடி அடிக்கிறாங்க. நெஞ்சில அடிச்ச உடனே அவர் மல்லாந்து கீழே விழுந்துட்டார். பிறகு கீழே விழுந்தவரை தூக்கி நிறுத்தி அவரையும் இழுத்து கொண்டு நபி இருக்கிற இடத்திற்கு வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, யார ரசூலல்லாஹ், நீங்க இப்படி சொன்னீங்களா, கலிமா சொன்னா சொர்க்கமா சொன்னீங்களா? ஆம். சொல்லாதீங்க, ஏனென்றால் மக்கள் சோம்பேறித்தனத்தால் மற்ற கடமைகளில் அலட்சியம் செய்து விடுவார்கள், இப்போது சொல்லாதீர்கள் அப்படின்னாங்க. அப்படி சொல்லாதீர்கள் என்று சொன்ன செய்தி சமுதாயத்திற்கு எப்படி கிடைத்தது என்று சொன்னால், அவங்களுடைய கடைசி தருணத்துல சொல்றாங்க, நபியுடைய செய்தியை மறைத்த குற்றம் எனக்கு வந்து விடக்கூடாது என்பதற்காக நான் சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க எவ்வளவு எளிமையாக இந்த மார்க்கத்தை தந்திருக்கிறார்கள். அதற்காக லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா சொர்க்கம் கிடைத்துவிடும் என்பதை நம்பி ஒருவர் சும்மா இருந்தால் சொர்க்கம் கிடைக்கும் தான், ஆனால் அதற்கு முன்னாலே சந்திக்க வேண்டிய பல பிரச்சனைகள் இருக்கிறது. அவர் இறைக்கடமைகளில் தவறு செய்தால் அதற்கு கேள்வி கணக்கு கொடுக்க வேண்டியது இருக்கிறது. அதற்காக கொஞ்ச காலம் சிரமத்தை அனுபவிக்க வேண்டும், நரகம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பிறகுதான் சொர்க்கம் கிடைக்கும் என்கிற அந்த விரிவான தகவல்கள் எல்லாம் மார்க்கத்தில் வேறு பக்கங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இங்கே நாம் பார்க்க வேண்டிய ஒன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சொர்க்கத்தை அடைவதை எவ்வளவு எளிமையாக தந்திருக்கிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை சொல்வது. கலிமாவை சொல்லுவது என்று சொன்னால் கிளிப்பிள்ளை மாதிரி ஒப்பிப்பதல்ல, அந்த வாழ்க்கையை, அந்த வார்த்தையை புரிந்து கொள்வது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் தொழுது வணங்கி வருகிறார் அவர் தொழுகையின் வாசல் வழியாக அழைக்கப்படுவார். ஜிஹாது செய்தவர் ஜிஹாத் என்கிற வாசல் வழியாக நாளை மறுமையிலே சொர்க்கத்திற்கு அழைக்கப்படுவார். தர்மம் கொடுத்தவர் தர்மம் என்கிற வாசல் வழியாக அழைக்கப்படுவார். நோன்பாடி ரையான் என்கிற வாசல் வழியாக அழைக்கப்படுவார் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, எல்லா வாசல் வழியாகவும் அழைக்கப்படுகிற மனிதர் யாராவது இருக்கிறாரா அப்படின்னு கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த மனிதராக நீங்கள் இருக்க வேண்டும், அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக வரலாற்றிலே ஒரு செய்தி இருக்கிறது. சொர்க்கம் ஒரு உயர்ந்த லட்சியம். அதற்கான திறவுகோல் என்பது தொழுகையாக இருக்கிறது. அதற்கான திறவுகோல் என்பது சாவியாக, அதனுடைய சாவியாக கலிமா இருக்கிறது. இந்த கலிமா என்பது ஒரு நம்பிக்கை தான், ஒரு இரண்டு வார்த்தை, அது ஒரு நம்பிக்கை, அந்த ஆழமான நம்பிக்கை. நம்பிக்கை வந்துவிட்டால் தனியாக நீ ஒழுங்காக நட என்று சொல்ல தேவையில்லை, எதை நம்புகிறானோ அதை செய்வான், அதான் இயல்பு.
அப்ப அந்த செயல் அளவிற்கு கொண்டு வருகிற ஆழமாக அவனுடைய நம்பிக்கை இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு தூரம் எளிமைப்படுத்தி சொல்லி இருக்கிறார்கள். இந்த கலிமா என்றல்ல, வாழ்க்கையினுடைய எல்லா விஷயங்களையும் மனிதர்களுக்கு எளிமையாகத்தான் தர வேண்டும், அவர்களை விரண்டோட செய்யக்கூடாது. இன்னும் இந்த ஹதீஸினுடைய இன்னொரு தொடரிலே அதனுடைய அடுத்த பகுதியாக யஸ்ஸிரு வலா துஅஸ்ஸிரு, எதையும் எளிமையாக்குங்கள், சிரமமாக்கி கொள்ளாதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனாலே நபியுடைய பல்வேறு சுன்னத்துக்களில் ஒன்று, மனிதர்களிடம் எப்போதுமே நற்செய்தி சொல்லக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அவர்களை நம்மை விட்டு விரண்டோடும்படியாக செய்யக்கூடாது, முடிந்த வரைக்கும் எளிமைப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு சிரமம் தரக்கூடாது என்கிற இந்த நடைமுறையை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வர முயற்சிப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.